நேயர்களுக்கு வணக்கம். இது பாஸ்மதி ரைஸில் தக்காளி சாதம் போட்டு காட்ட போகிறப்பா. மில்த்தி பாட்டில் பொருள்களை காட்டுறேன். இது இலவங்காய், இந்த இது வாசனை பொருள்லாம். பாஸ்மதி ரைஸ் கழுவி ஊற வச்சுருக்கு. இது அரைச்சி வச்சுருக்கு. கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பெல்லாம் போட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டு அரைச்சி, நெய், கொஞ்சம் கடலெண்ணெய், தக்காளி, புதினா, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் கீரி, கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு. செய்முறை காட்டுறேன். கடலெண்ணெய், நெய் 2 ஸ்பூன், புதினாவும் கருவேப்பிலையும். இஞ்சி பூண்டு விழுது. அது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும். பிரியாணி வச்சுக்கே வந்துடுமா. நல்லா இந்த சுருளை வதங்கின விட்டு கொஞ்சம் இந்த வாசம் நல்லா வரணும். நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம், வெங்காயம் இப்படி நல்லா வதங்கினது, தக்காளி, உப்பு தேவையான அளவு பார்த்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் கொஞ்சம், கொஞ்சம் நல்லா சுருளை வதக்கி விட்டோம். வதக்கி விட்டால் நல்லா தக்காளி வதங்கிடுச்சுக்கணும். வதங்கினோட்ட 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தயிர், அரிசி, இந்த கழுவி வச்ச அரிசியை போடுறோம். கழுவி ஊற வச்சு தண்ணியை வடிச்சிடணும். தண்ணி கரெக்டாக இருக்கணும். அளக்குற தண்ணி.
டம்ளர் டு 1.5 டம்ளர் அரிசி, 1.5 டம்ளர் 1 டம்ளர் தண்ணி, 1க்கு 2 இன்னொரு டம்ளர் உப்பு இதெல்லாம் பார்த்துட்டு போட்டு நல்லா கொலையாகவும் வரும். மில்கி பார்த்தா சூப்பராக வரும். சாதம், சாம்பார், மட்டன், பிரியாணி டேஸ்ட் பார்த்துட்டு ஃப்ரிட்ஜில் போட்டுருக்கோம். உப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நல்லா கிண்டி விட்டுட்டு சால்ட்டெல்லாம் பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கணும். அப்படியே இது மூடி 10 நிமிஷம் வச்சுட்டோம்னா அடுப்பில் போடுறத விட இது நல்லா இதாக இருக்கும்.